தினேஷ் ஜெகநாதன் போன்ற காவல்துறை அதிகாரிகளை ஜீப்பிலே வருகிற போது சுட்டுக் கொன்ற அந்த கோர நிகழ்விலும் சேத்துக்குளியார் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 10/11/1991 இறக்கேகல்லா என்கிற இறக்கியம்பள்ளம் என்கிற இடத்திலே 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு TFO சீனிவாசன் என்கிற ஒருவனை சுட்டுக் கொன்று தலையை வெட்டி எடுத்து காவல்துறை தான் பேவி வீரப்பனை சுட்டுக் கொள்வதற்கு மிகப்பெரிய சாதுரியமான வேலைகளை செய்தது என்பது நாடறியும். நேர்த்தியான போராட்டக் களத்தை வழிநடத்திய சேத்துக்குளியார் அவர்கள் ஒரு வீரப்பனாருக்கு சமமாக அல்லாமல் 100 வீரப்பனாருக்கு சமமாக காடுகளனில் வலம் வந்தவர். ஒரு ஒண்டியானை என்பது ஆண் யானை. அது சீசன்களுக்கு மட்டுமே கூட்டங்களோடு சேரக்கூடிய ஒரு யானை. அதன் கண்களில் மாட்டினால் நாம் மரணத்தைத்தான் தழுவ வேண்டிய சூழல். எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ஆணை துரத்தி கொன்றுவிட்டுத்தான் கடந்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தென் துருவத்திலிருந்து இறங்கி வருகிற போது அந்த ஒண்டி யானை எங்களை வழிமறித்து நிற்கிறது. அண்ணன் சேத்துக்குளியார் சொல்லுகிறார், திரும்பி போக வேண்டாம், அமைதியாக நில்லுங்கள், என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று தன்னுடைய கைகளில் இருந்த திருநாத்திரி துப்பாக்கியினுடைய இவரை இழுத்து மேக்சினை நமக்கு சரியாக நேர்படுத்தி கொண்டு நான் அவரோடு இருந்த நாட்களை இன்றளவும் மறக்க முடியாது. காரணம், தோளில் ஒரு நடத்துனர் பை, கண்டக்டர் பை என்று சொல்வார்கள், பேக். எப்பொழுதும் அந்த பேக்கை ஒரு நாளும் கீழே இறக்கிவிடவே மாட்டார். கையிலே எந்த நேரத்திலும் 303 என்ற துப்பாக்கியை வைத்து துரிதமாக சுடக்கூடிய பக்குவத்தை அடைந்திருப்பவர். அப்பொழுது ஆற்று கரையிலே குப்புற கவிழ்க்கப்பட்டிருக்கிற பரிசலை ஓடோடி சென்று ஆர்வக்கோளாறாக நான் எடுத்தபோது அந்த பரிசலுக்குள் இருந்த முதலை என்னை கடிக்க வந்தபோது மிக சாதுரியமாக செயல்பட்டு என்னை முதலையிடமிருந்து காப்பாற்றிய பெருமகன் இன்றளவும் அது மறக்க முடியாத சம்பவமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. தனபாலு போன்ற கோட்டையூர் பங்காளிகளை கோவிலுக்கு வரச் சொல்லி சத்தியம் செய்து இனிமேல் எந்த வம்பு தும்பும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு 5 பேரையும் அங்கேயே சுட்டு கொன்று வெட்டி காவிரி ஆற்றில் துண்டங்களை துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூர காட்சிகள். 13/2/1900 3வது குற்றவாளியாக மார்டலிலே இருக்கிற கிராம நிர்வாக பேங்கை கொள்ளையடித்ததாக ஒரு வழக்கை கர்நாடக அரசு பதிவு செய்திருக்கிறது. 10/4/1990 12வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு ஆம்புஸ்மலை அட்டாக்கில், அதாவது தினேஷ் ஜெகநாதன் போன்ற காவல்துறை அதிகாரிகளை ஜீப்பிலே வருகிற போது சுட்டு கொன்ற அந்த கோர நிகழ்விலும் சேத்துக்குளியார் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 10/11/1991 இறக்கேகல்லா என்கிற இறக்கியம்பள்ளம் என்கிற இடத்திலே 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு TFO சீனிவாசன் என்கிற ஒருவனை சுட்டு கொன்று தலையை வெட்டி எடுத்து பொசுக்கி நடத்திய சம்பவம் இன்றளவும் வீரப்பனார் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விடயமாக பேசப்படுகிறது. அந்த வழக்கிலும் அண்ணன் சேத்துக்குளியார் சேர்க்கப்பட்டார். 30/11/1991 6வது குற்றவாளியாக சுந்தரம்மா, அந்தோணிசாமி போன்ற காவல்துறைக்கு உதவியாக இருந்ததாக அவர்களை கடத்தியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12/2/1992 8வது குற்றவாளியாக சம்மங்கி ராமையா மகன் கடத்தல் வழக்கிலே சேத்துக்குளியார் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 17/11/1992 6வது குற்றவாளியாக கருதப்பட்டு நல்லூரிலே சரோசா சின்னா கவுண்டர் போன்றவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக வழக்குகள் பதிவாகியிருக்கிறது. 22/5/1995 2வது குற்றவாளியாக பால்காரர் ராஜு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10/8/1995 2வது குற்றவாளியாக புஞ்சனூர் முத்தேகவுடா, மகாலிங்க நாகராஜா, பத்ரேகாடா, துண்டப்பா போன்றவர்களை சுட்டு கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் ரங்கசாமி ஊட்டு என்கிற இடத்திலே மைசூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகில் அகமது போன்றவர்களெல்லாம்
ஹரிகிருஷ்ணா, சஹில் அகமது போன்றவர்கள் எல்லாம் 38 பேரை சுட்டு காட்டுக்குள் நடந்த கோர சம்பவங்களில் 2வது குற்றவாளியாக அண்ணன் சேத்துக்குழியார் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்லுவதற்கு காவல்துறை ஒரு வகையில் உதவி புரிந்திருந்தாலும் கூட அதே காவல்துறை சில பொய்யான வழக்குகளையும் சேத்துக்குழியார் மீது திணித்தது. அதற்கு எடுத்துக்காட்டு 21/4/1997 தன் சக நண்பனாக இருந்த பேபி வீரப்பனை சேத்துக்குழியார் தான் சுட்டு கொன்றதாக 2வது குற்றவாளியாக காவல்துறை குறிப்பேடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற அப்பட்டமான பொய்யை பதிவு செய்தாக வேண்டும். காரணம், காவல்துறை தான் பேபி வீரப்பனை சுட்டுக் கொள்வதற்கு மிகப்பெரிய சாதுரியமான வேலைகளை செய்தது என்பது நாடறியும். ஆனால் அந்த வழக்கிலே அண்ணன் சேத்துக்குழியார் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12/7/1997 2வது குற்றவாளியாக சேத்துக்குழியார் சேர்க்கப்பட்டு 9 வன ஊழியர்களை கடத்திய சம்பவம் நடந்தேறியது. 8/9 அல்லது 9/10/97 தேதிகளில் 2வது குற்றவாளியாக்கப்பட்டு பந்திப்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கிருபாகர், ஜனனி போன்ற ஆய்வாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களும் 20/9/2001 முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கடத்தியதாக குற்றச்சாட்டும் பல்வேறு வகைகளில் கிட்டத்தட்ட அண்ணன் சேத்துக்குழியார் மீது மொத்தம் 89 வழக்குகளை கர்நாடக அரசு காவல்துறையும் 26 வழக்குகளை தமிழ்நாடு அரசும் அவர் மீது பதிவு செய்திருக்கிறது. கர்நாடக அரசு அண்ணன் சேத்துக்குழியார் தலைக்கு 20 லட்சம் ரூபாயும், தமிழ்நாடு அரசு சேத்துக்குழியார் தலைக்கு 20 லட்சமும் அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாபெரும் மிக பயங்கரமான அல்லது நேர்த்தியான போராட்டக் களத்தை வழிநடத்திய சேத்துக்குழியார் அவர்கள் ஒரு வீரப்பனாருக்கு சமமாக அல்லாமல் 100 வீரப்பனாருக்கு சமமாக காடுகளணிகளில் வலம் வந்தவர். ஏன், வீரப்பனாரை வழிநடத்திய பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. வீரப்பனார் ஒரு 50 வயதை கடந்ததற்கு பிறகு, வயது சிறிதளவேனும் ஆனதற்கு பிறகு வனக்காடுகளில் நடந்து செல்லுகிற போது ஏற்படுகிற இன்னல்கள், இடைஞ்சல்கள் போன்றவைகளை சாதுரியமாக்கி வீரப்பனாரை அந்த வரிசையில் இறுதியாக நடக்கவிட்டு முன் பாகையில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காடுகளில் வலம் வந்த சேத்துக்குழியார். அவரை பற்றி பேச வேண்டுமானால் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் கண்ணெதிர பார்த்ததை நான் கூற விரும்புகிறேன். தென்துருவத்தின் உச்சி மலை கிராமம், பலாப்பழங்களும் கொய்யாப்பழங்களும் நிறைந்து விளைந்து கிடக்கிற கிராமம். கழுதைகளில்தான் அந்த பொருட்களை சத்தியமங்கலம் சந்தைக்கு எடுத்து வருவது அந்த மக்களுடைய வழக்கமாக இருக்கும். எப்பொழுதும் காடுகளில் யானை தடங்கள் போன்ற பகுதிகளில் வீரப்பனார் படை எப்பொழுதும் நடந்ததே கிடையாது. மனித ஆளவராட்டம் இல்லாத பகுதிகளில் கூட வீரப்பனார் அவர்கள் பாதையை தேடாதே உருவாக்கி என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப புதிய புதிய பாதைகளை உருவாக்கி நடப்பதுண்டு. என் கண்முன்னால் நடந்த சம்பவம் என்னவென்றால், தென்னு துருவத்திலிருந்து கீழே இறங்கி வருகிற நேரத்தில் ஒரு ஒண்டி யானை என்பது ஆண் யானை. அது சீசன்களுக்கு மட்டுமே கூட்டங்களோடு சேரக்கூடிய ஒரு யானை. அதனுடைய திமிரை எவராலும் அடக்கிவிட முடியாது. அதன் கண்களில் மாட்டினால் நாம் மரணத்தைத்தான் தழுவ வேண்டிய சூழல். எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ஆணை துரத்தி கொன்றுவிட்டுத்தான் கடந்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தென் துருவத்திலிருந்து இறங்கி வருகிற போது அந்த ஒண்டி யானை எங்களை வழிமறித்து நிற்கிறது. அண்ணன் சேத்துக்குழியார் சொல்லுகிறார், திரும்பி போக வேண்டாம், அமைதியாக நில்லுங்கள், என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று தன்னுடைய கைகளில் இருந்த 303 துப்பாக்கியினுடைய லீவரை இழுத்து மேக்சினை அமைக்கி சரியாக நேர்படுத்தி கொண்டு குறிவைத்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். யானை செருக்கோடு நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையை விட்டால் வேறு பாதை இல்லை. மலை உச்சியிலிருந்து இறங்குகிற ஒரே வழித்தடம். அந்த நேரத்தில் யானை எங்களை பதம் பார்ப்பதற்கு தயாராக அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. சத்தமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. நாங்களும் சத்தமில்லாமல் நின்று வேடிக்கை பார்க்கிறோம். நாங்களா அதுவா என்கிற போட்டி கூட நடந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும்.
சேத்துக்குழியார் கையிலே வைத்திருந்த துப்பாக்கியை தயார் நிலைப்படுத்தி கொண்டு யானையை குறிபார்த்தவாறு நின்றார். யானை சட்டனும் யாரும் எதிர்பார்க்காத சூழலில் 10 அடி தூரத்தில் பாய்ந்து வந்தது. அண்ணன் சேத்துக்குழியார் அவர்கள் 303 துப்பாக்கியினுடைய நுனையை கொண்டு அந்த ஒற்றை யானையை நெத்தியில் சுட்டு வீழ்த்திவிட்டு கடந்து போன வரலாறை இன்று நான் நினைத்து பார்த்தால் குலை நடுங்கும். அது வந்த வேகம் அப்படி. ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால், ஒரு களத்தில் சாதுரியமாக, வேகமாக, துரிதமாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்த மாபெரும் மாவீரனாக சேத்துக்குழியார் திகழ்ந்தார். அவருக்கு 21 வயதில் திருமணம் நடந்தேறியது. வீரப்பனார் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்த்தார்கள். தன் மனைவியை நேசித்தார். தான் செல்லும் இடங்களிலெல்லாம் தன்னுடைய துணையரை அழைத்து கொண்டு களத்திலே போராடி வந்தார். மிஞ்சுக்குழி போலிய சம்பவம் மறக்க முடியாத சம்பவம். அந்த அட்டாக்கில் துணை இராணுவ படையும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அதிரடிப்படையும் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள் வீரப்பனாரை தேடுதல் வேட்டையில் தீவிரப்படுத்திய போது வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் சாப்பாடு பொருள்களை எடுப்பதற்காக மாதேஸ்வரம் மலை பகுதிகளுக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதலில் சேத்துக்குழியாருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற போது சுட்டு வீழ்த்தியது இந்திய துணை இராணுவ படை. அதிலிருந்து தான் அவருடைய ஆக்ரோஷம் வேகமாக படுபயங்கரமாக மாறியது. வீரப்பனாருக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட வரவு செலவு கணக்குகளை பத்திரமாக, துரிதமாக, இன்னும் சொல்லப்போனால் பாதுகாப்பாக வைத்திருந்து தனது அணிக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை எழுதி வைத்து அதை வாங்கி வருகிற பெருமையும் அண்ணன் சேத்துக்குழியாரை சாரும். அதோடு மட்டுமல்ல, வானொலி செய்திகளை கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வியூகங்களை மாற்றி அமைப்பதிலே வல்லமை படைத்தவராக சேத்துக்குழியார் திகழ்ந்தார். சேத்துக்குழியாருடைய சந்தனக்காட்டின் பயணம் என்பது சரித்திரம் படைத்தது என்றே சொல்ல முடியும். உக்கிர தாக்குதல்களை நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு காலகட்டத்தில் சேத்துக்குழியாருக்கு ஏற்பட்ட போதெல்லாம் மிக அந்த உக்கிர தாக்குதலை நடத்திய பெருமை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ரெங்கசாமி வீட்டு சம்பவமும், மாதேஸ்வரம் மலை எஸ்பெண்டு யுத்தப்பா போன்றவர்களை படுகொலை செய்த நிகழ்ச்சியிலும் அண்ணன் சேத்துக்குழியாருடைய பங்கு அபரிமிதமான பங்காக இருந்தது என்பது மிகையாகாது. ராமபுரா காவல் நிலைய தாக்குதலில் சின்னஞ்சிறியவனாக இருந்தாலும் அந்த காவல் நிலையத்திற்குள் புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய மாபெரும் மகானாக விளங்கினார் சேத்துக்குழியார். ஆக அவர் நடத்திய அந்த உக்கிர தாக்குதல்களை எல்லாம் நாம் ஒரு புத்தகம் போட்டு படிக்க வேண்டிய சூழல் எதிர்கால வரலாற்றில் அமையும் என்கிற நம்பிக்கை எமக்கு உண்டு. சிற்பம் செய்வதில் கலை நுணுக்கத்தோடு அவர் கையாளுகிற முறையும், மாரியாத்தா பாடலுக்கு ஆட்டத்தை தொடங்கினால் 2 மணி நேரத்திற்கு மேலாக எந்தவிதமான சலனமும் இன்றி, தொய்வுமின்றி நேர்த்தியாக ஆடக்கூடிய பக்குவத்தையும் சேத்துக்குழியார் அடைந்து வைத்திருந்தார். மாரியாத்தா ஆட்டம் முடித்ததற்கு பிறகு இளைப்பாறுவதற்காக சற்று நேரம் உட்காரலாம் என்று பார்ப்பார். ஆனால் அந்த உட்கார்ந்திருக்கிற நேரத்திலும் கூட தன்னுடைய கைவண்ணத்தில் இருக்கக்கூடிய யானை தந்தங்களை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை துரிதமாக செய்து கொண்டே இருப்பார். அதோடு மட்டுமல்ல, அதிகமாக பேசாதவர், வியூகத்தை வகுப்பதிலே கவனம் செலுத்தக்கூடியவர். ஒரு முறை கூட சாப்பாடு சரியில்லை என்று அந்த கூட்டத்தில் சொன்னதே கிடையாது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து செயல்பட்டவர். காடுகளுக்குள் வருகிற விருந்தினர்கள் சரியானவர்களா என்பதை பரிசோதிப்பதிலே மிக வல்லமை படைத்தவர். யாரை தங்க வைக்க வேண்டும், யாரை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்பதிலே வியூகம் அமைப்பவர் சேத்துக்குழியார் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான மாவீரன் வீரப்பனாருடைய இறுதி வரை உற்ற தோழனாக, தம்பியாக, தளபதியாக வீரப்பனாருக்கு சிறந்து விளங்கினார் என்றால், அவருடைய மரணத்தில் கூட இருவரும் கரங்கோர்த்து கைகோர்த்து தான் இறந்தே கிடந்ததாக காடுகளுக்குள் பார்த்தவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட உண்மைகள் மறக்க முடியாதவை. ஆக
13 வயதில் காடுகளுக்குள் சென்ற சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் தன்னுடைய 42வது அகவையில்தான் தன் மரணத்தை தொட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றும் அவருடைய வாரிசுகள், அண்ணன்கள், அவரது குடும்பங்கள் இன்றும் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதை கண்களால் சகிக்க முடியாத காட்சியாகவே நம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. சேத்துக்குழியார் அவர்களுடைய வீரம் செறிந்த போர் மரபுகள் வரலாற்றில் இடம்பெறக்கூடியவை. அந்த மாபெரும் மகத்தான மனிதனை நாம் வணங்குவோம். நன்றி.